ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேனைக்கிழங்க அருமையாக ஒரு ரோஸ்ட் பண்ண போகிறாங்க. சரியா, வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்கள் அரை கிலோ, 1/4 கிலோ, 1 கிலோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேனைக்கிழங்க வாங்கிட்டு வந்து அவங்க மேலே இருக்க மண்ணெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீச்சிட்டு துண்டு துண்டாக நறுக்கிக்கலாம், ரவுண்டாக நறுக்கிக்கலாம், தட்டையாக நறுக்கிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நறுக்கி நல்லா அலசிடுங்க. அலசிட்டு ஒரு வானில் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கல்லுப்பையும் போட்டு 3/4 பதத்துக்கு வேக வச்சுருங்க. இந்த வேக வச்சுருக்கேன் பாருங்க, அது மாதிரி வேக வச்சுருங்க. நான் இந்த மாதிரி தான் எப்போதும் வறுப்பேன், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பிறகு 3/4 பதம் வெந்துருச்சு. வெந்தோடனே என்ன செய்யணும்னா நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி வெந்துருச்சா, தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சேனைக்கிழங்கு ரெடி பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள், சரியா, காரத்துக்கு. அடுத்து கரம் மசாலா, அடுத்து மல்லித்தூள், மஞ்சத்தூள் 2 தூளையுமே சேர்த்துக்கோங்க. சரியா, சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா தூளையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். கல் உப்பு இருந்தாலும் பத்தாது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சரி, அந்த மசாலாக்காவது உப்பு வேணும்ல, அதெல்லாம் அந்தளவுக்காவது உப்பை பார்த்து சேர்த்துங்க. சேர்த்துட்டு இப்போ அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா கலக்கிறதுக்கு ஆயில் எண்ணெய் சேர்த்து கலக்கினா தான் அந்த மசாலா நல்லா வரும். வெறும் தண்ணியை ஊற்றி மசாலாவை பிசறாதீங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பூண்டு இருக்குல்ல, பூண்டு ஒரு 5-6 பல்லுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எவ்வளோ பூண்டு போடுமே போடுங்க, நல்லாயிருக்கும் வாசனையாக. அதான் கிலோ 4 ரூபா விற்கிது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பூண்டை போட்டு கொஞ்சமாக தண்ணி தொளித்து அந்த மசாலாவை நல்லா அப்படியே கலக்க நல்லா கலக்கி ரெடி பண்ணி வச்சுருங்க. நம்ம வேக வச்சுருக்கேன் பாருங்கள், சேனைக்கிழங்கு, சட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க, சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா தெரில. அந்த கிழங்குல மசாலா போடுற அளவுக்கு நல்லா பெசரி வச்சுக்கோங்க. இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, புது சேனைக்கிழங்கு நாக்கு அரிக்கும், கையை அரிக்கும் நறுக்கும்போது. சேனைக்கிழங்கு நீங்கள் நறுக்கும்போது ஃபஸ்ட்டே நல்லெண்ணெய் கையில் தடவிட்டு நறுக்குனிங்கன்னா கையை அரிக்காது. அப்படி மறந்துட்டாலும் அதுக்கப்புறம் உப்பை போட்டு கையில் தேய்ச்சிங்கனாலும் கையை அரிக்காது. அப்புறம் சேனைக்கிழங்கு வேகும்போது கொஞ்சோண்டு புளி போட்டுட்டு அதில் வேக வச்சிங்கன்னா அந்த புளிப்பு அந்த அரிப்பு எடுத்துகிட்டு நாக்கெல்லாம் அரிச்சு முழுங்கி தின்றோம். சரியா, இப்போ வானொலி வச்சுக்கோங்க, இல்லாட்டி தவா வச்சுக்கோங்க. நான் இதுக்காக வழக்கமாக வச்சுருக்க தோசைக்கல்லை வச்சுட்டு மீன் இருக்கிற தோசைக்கல்லை வச்சு ஆயிலை ஊற்றி ஆயிலை ஸ்டிம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சேனைக்கிழங்க பரப்பி விட்டாச்சுங்க. பரப்பி விட்டுட்டு மேலாகலாம் கொஞ்சம் கருகப்பிள்ளையும் தூவி விட்டுட்டு அப்படியே சிம்லேயே வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சூப்பராக ரெடி ஆவாங்க. திருப்புறனாலும் திருப்பலாம், திருப்பாமல் போடுறனாலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பெரட்டி விட்டுட்டேன். ஏன்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம், இருந்தாலும் மசாலா எல்லா பக்கமும் பிடிச்சி வெந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சுருந்துட்டு இப்படிக்கா ஒரு பெரட்டு அப்படிக்கா ஒரு பெரட்டு. இடையில சுபாவுக்கு டீ குடிக்கிற நினப்பு வந்துருச்சு. டீயை குடிச்சிட்டு வந்துட்டு சேனைக்கிழங்க பெரட்டி விட்டாச்சு. ஆனால் சாம்பாரையும் வச்சு இந்த சேனைக்கிழங்கையும் வச்சேன் பாருங்க, ஐயோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. பயசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குமா சேனைக்கிழங்கு, ரொம்ப நாளாக அதில் செஞ்சேன் அப்படின்னு. ஆமாடி, இன்றைக்கி கடையில் பார்த்தேன், அதனால் வாங்கிட்டு வந்து அம்மா செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சேனைக்கிழங்கு செஞ்சே ரொம்ப நாள் வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்கும் அருமையான சைடிஷ். இன்றைக்கி சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டோங்க, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் சேனைக்கிழங்கு செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு தயிர் சாதத்தை கொடுத்து விடுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே பாய், நன்றி.